அரஸ் வழங்கும் இயேசுவே ஆண்டவர் ஒரு திருமறை தேடல் என்ற நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய நாளிலும் ஒபதியா என்கிற தீர்க்க தரிசன புஸ்தகத்தை குறித்து நாம் சிந்திக்கவிருக்கிறோம். எப்படி ஒபதியா புத்தகத்தின் மூலமாய் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார், அந்த காலத்தில் அவர் யாரிடத்தில் பேச வேண்டும் என்று நினைத்தாரோ அவர்களோடு பேசும்படியாக எப்படி இடைப்பட்டார் என்பதையெல்லாம் குறித்து தான் இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகிறோம். இந்த ஒபதியா புத்தகம் பழைய ஏற்பாட்டு நூல்களிலே மிகவும் சிறிய ஒரு புத்தகமாய் காணப்படுகிறது. ஓசியா தொடங்கி மல்கியா வரைக்கும் 12 தீர்க்க தரிசனங்கள் அடங்கிய ஒரு புத்தகத்தின் தொகுப்பு தான் இது. இதிலே 4வதாக இந்த ஒபதியா புத்தகம் வருகிறது அல்லது எழுதப்பட்டுள்ளது. இதிலே ஒரே ஒரு அதிகாரம் மாத்திரம்தான் உண்டு. 21 வசனங்களும் 670 வார்த்தைகளினால் கட்டமைக்கப்பட்டதுமாக இது இருக்கிறது. இந்த புத்தகத்தை எழுதின இந்த ஒபதியா என்கிற பெயரை குறித்து நாம் சிந்திக்கிற பொழுது வேதாகமத்திலே 12 வெவ்வேறு காலகட்டத்திலே வசித்த தீர்க்கதரிசிகளை நாம் பார்க்க முடியும். ஒருவேளை இந்த ஒபதியா என்கிற இந்த பதம் அல்லது இந்த பெயர் பலருக்கு பொதுவாக சொல்லப்பட்டதாக இருக்கலாம், தீர்க்கதரிசிகளுக்கு பொதுவாக சொல்லப்பட்ட வார்த்தையாக இருக்கலாம் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியும். ஒபதியா என்ற பெயருக்கு கர்த்தருக்கு சேவை செய்பவர், இறைவனுக்கு தொண்டு செய்பவர் என்பதெல்லாம் அதன் அர்த்தமாக விளங்குகிறது. பிரியமானவர்களே, இதை நாம் முதல் பார்வையிலே நாம் பார்க்கும் பொழுது இது ஒரு விதமான ஒரு மனதிற்கு கஷ்டமான சஞ்சலத்தை கொடுக்கக்கூடிய தீர்க்க தரிசன வார்த்தைகளைப் போல அது தெரியலாம். ஆனால் அதனுடைய உள்ளான கருத்துக்களை நாம் பார்க்கும் பொழுது உண்மையிலேயே அழகாக இது காட்சி அமைக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். எப்படி பல்வேறு காலகட்டங்களிலே பல்வேறு தீர்க்கதரிசிகள் சொன்னதையெல்லாம் தொகுத்து இதில் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடியும். இங்கே இந்த ஒபதியா புத்தகம் 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதில் முதலாவது பகுதி 1 to 14 வசனங்கள் அடங்கிய ஒரு பகுதி. இந்த பகுதியிலே ஏதோம் நாட்டுக்கு எதிராக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தை நாம் பார்க்கிறோம். இந்த ஏதோம் நாடு என்று சொல்லுகிற பொழுது இந்த ஏதோம் நாட்டிலே வசிக்கிற ஏதோமியர் யார் என்று நாம் பார்த்தோம் என்றால், இந்த ஏதோமியர் ஆபிரகாமின் வழி தோன்றல்களாகவே இருக்கிறார்கள். அவர்கள் யாராக இருக்க முடியும்? ஆபிரகாமின் மகனாகிய ஈசாக்கினுடைய மனைவி ரெபெக்காள் அவர் கருவுற்றிருந்த பொழுது அவளுடைய வயிற்றிலே 2 பிள்ளைகள் இருந்தார்கள். அவைகள் ஒன்றுக்கொன்று அந்த வயிற்றுக்குள்ளே மோதி கொண்டிருந்தது. முதலாவது மகன் ஏசா. இந்த ஏசாவினுடைய சந்ததியார் தான் ஏதோமியர். அடுத்த மகனாகிய யாக்கோபு, இவனுடைய சந்ததியார் இஸ்ரவேலர். இப்படியாக வயிற்றுக்குள்ளே குழந்தைகள் மோதிக்கொண்டு இருந்தது போல அவர்கள் வளரவும் அவர்களுக்குள்ளே பகை வந்தது. அவர்கள் ஜனம் பெருத்தவர்களாக மாறி ஒரு பெரிய ஜாதியாக மாறுகிற பொழுதும் அவர்களுக்குள்ளே எப்பொழுதும் அவர்களுக்குள்ளே பகை உண்டாகி கொண்டே இருந்ததை நாம் பார்க்கிறோம். இந்த ஏதோமியர் வசித்த இந்த தேசத்திற்கு பெயர் ஏதோம். இந்த ஏதோம் தேசம் எப்படி இருந்ததாம்? இது சேயீர் தேசம் என்றும் வழங்கப்படுகிறது. இங்கே 2 முக்கியமான நகரங்கள் இருந்தது. அப்படித்தான் ஒரு தேசத்திற்கு பெயர் சேலா. இங்கே ஒரு மலை இருந்தது, அதற்கு பெயர் சேயீர் மலை. இந்த மலை எப்படி இருக்குமாம்? சிவந்த நிறத்திலே இருக்குமாம். இந்த சேலா என்கிற இந்த பட்டணம், இந்த நகரம் மிக அழகு வாய்ந்த ஒரு மலைப்பகுதியாக இருக்கும். பொதுவாக ஏதோமியர்கள் குகைகளுக்குள்ளே வாழுவார்கள். இந்த மலை குகைகளுக்குள்ளே போகிற வழியும் பார்த்தீர்கள் என்றால் அது ஒரு கணவாய் வழியாக போகிறபடி இருக்கும். இந்த சேலா என்ற இந்த நகரம் கிட்டத்தட்ட 2000 அடி உயரத்திலே அது கட்டப்பட்டிருந்ததாக பார்க்கிறோம். அப்படியாக அந்த தேசம் முழுவதும் சிவப்பு பகுதியாக, சிவப்பு மலையாக மாத்திரமல்ல, அழகிய வேலைப்பாடுகள் கொண்ட மலையாக, அதனுடைய அந்த மலையிலே அநேக தேவாலயங்கள் அல்லது ஆலயங்கள் அங்கே பலவிதமான வடிவங்களிலே, அழகிய வடிவங்களிலே அது கட்டமைக்கப்பட்டிருந்தது. பிரியமானவர்களே, அவைகள் எல்லாமே அழகு நிறைந்தது. அங்கே இருந்த எல்லா ஜனங்களும்
அவர்களும் ஞானம் நிறைந்தவர்களாக இருந்தார்கள். ஏனென்றால் ஒரே கல்லிலே உருவாக்கப்பட்ட அநேக ஆலயங்கள் இருந்தது. அப்படியாக அவர்கள் எவ்விதமான அறிவு உடையவர்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் பிரியமானவர்களே. ஆனால் அந்த பரிதாபம், அவர்கள் வணங்கி அந்த தெய்வம் யெகோவா தெய்வம் அல்ல, அவர்கள் வேறு ஒரு தெய்வத்தை வணங்கி கொண்டு இருந்தார்கள். அவர்களுக்கென்று பல்வேறு தெய்வ வழக்கங்கள் இருந்தது. உண்மையான தெய்வத்தை அவர்கள் வழிபடவில்லை என்று நாம் பார்க்கிறோம். இப்படி இந்த சிவப்பு நிறம் வந்தது என்று சொல்லும் பொழுது, நாம் ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிற பொழுது, அங்கே யாக்கோபு என்பவன் பலவிதமான தந்திரங்களை அவன் செய்தாலும் கூட அவன் தன்னை தாழ்மைப்படுத்தி கர்த்தருக்கு பிரியமானவனாய் நடந்து கொண்டான். ஆகவே அவனுடைய சந்ததியார் முழுவதும் இஸ்ரவேல் ஜனங்களாக கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாக மாறினார்கள். இந்த ஏசாவோ அவன் ஒரு வன சஞ்சாரியாய் இருந்தான். அவன் ஒரு நல்ல வேட்டைக்காரனாய் இருந்தான். ஒரு நாள் அவன் வேட்டையாடி களைப்போடு வருகிற பொழுது தன்னுடைய தம்பியாகிய யாக்கோபினிடத்திலே வந்து அவன் காய்ச்சி கொண்டிருந்த அந்த சிவந்த நிற கூழுக்காக அவன் ஏங்கி நின்றான். அப்பொழுது யாக்கோபு சொல்லுகிறான், உன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை எனக்கு விற்றுவிடு, நான் அப்பொழுது இந்த கூளை உனக்கு தருகிறேன் என்று சொன்ன உடனே இந்த ஏசா பாருங்கள், தன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான் என்று நாம் வாசிக்கிறோம். அப்படியாக அவன் அலட்சியம் பண்ணி அந்த பாகத்துக்கு பதிலாக அந்த சிவந்த நிற கூளை வாங்கி அவன் பருகினான். அவனுடைய உயிர் அவனுக்குள்ளே திரும்ப வந்தது. ஆனால் பாருங்கள், அவன் அந்த ஏதோம் என்கிற பெயருக்கு சிவப்பு என்று அர்த்தம் பாருங்கள். ஆகவே அந்த தேசம் முழுவதும் சிவப்பாக இருந்திருக்கலாம் என்று நான் நம்புகிறேன், நான் கருதுகிறேன். ஆகவே எல்லாம் சிவப்பு, எவ்வளவு அழகாக இருந்திருக்கும் பாருங்கள். இது சாக்கடலுக்கு அருகிலே பட்ட ஒரு நகரமாக இருக்கிறது. அந்த நகரத்தில் இருந்து நாம் பார்த்தோம் என்றால் செங்கடலுக்கும் அந்த சாக்கடலுக்கும் இடையிலே அழகாக பறந்து விரிந்த ஒரு ரம்மியமான ஒரு காட்சியை நாம் பார்க்க முடியும். இப்படித்தான் ஏதோ ஒரு செழிப்பான தேசமாக இருந்தது. இந்த சேயீர் மலை என்று சொன்னால், அல்லது சேயீர் தேசம் என்று சொன்னால், அது வனாந்தரங்களின் அதிசயம் என்று சொல்லப்படுகிறது. பாருங்கள், இந்த பகுதியிலே இருந்த ஓரியர்களை இவர்கள் அகற்றிவிட்டு இந்த ஏதோமியர் வந்து அந்த இடத்தை கையகப்படுத்தி கொண்டார்கள். இஸ்ரவேல் தங்களுக்கான இடங்களை அவர்கள் கட்டி கொண்ட பொழுது இந்த ஏதோமை அவர்கள் தொடவில்லை. ஆனால் இந்த ஏதோம் இந்த பகுதிக்கு சேர்ந்தது அல்ல. ஆனாலும் ஆண்டவர் அந்த ஏசாவுக்காகவும் அருமையான ஒரு செழிப்பான தேசத்தை கொடுத்ததாக நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. இப்படிப்பட்ட ஒரு ஏதோம் தேசம் இப்படி தீர்க்க தரிசனத்தின் மூலமாக அது வீழ்ச்சியடையும் என்பதை ஆண்டவர் அவர்களுக்கு உணர்த்தினார். அதற்கான காரணம் என்ன, அவர்கள் செய்ததுதான் என்ன என்பதை குறித்து தான் நாம் சிந்திக்க இருக்கிறோம். உலக பிரகாரமான அனைத்து பாதுகாப்புகளையும் பெற்ற ஒரு அரணிப்பான நகரம் எப்படி முற்றிலுமாய் அது இடிக்கப்படும்? இவர்கள் எவ்வளவு சந்தோஷமாய் இருந்திருப்பார்கள். நம்மை ஒரு எதிரிகளும் தாக்க முடியாது என்று சொல்லி அவர்கள் நினைத்திருப்பார்கள் அல்லவா? இங்கே பாருங்கள், ஆனால் அவர்கள் நபாத்தீனியர்கள் என்று சொல்லுகிற ஜாதிகளினால் அவர்கள் துரத்தி அடிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. இங்கே 2 விதமான தலைநகர் இருந்தது, அல்லது 2 விதமான தலைநகரோடு கூடிய துறைமுகங்கள் இருந்தது. இதனுடைய பூர்வீக தலைநகர் தான் போஸ்ரா என்று நம் வேதத்திலே வாசிக்கிறோம். அதே போல் ஏலோத்தும் எசியோன் கேபாரும் இங்கே இருக்கிற 2 துறைமுகங்களாக அறியப்படுகிறது. இப்படியாக அருமையான அந்த சேயீர் தேசம் பாருங்கள், இந்த ஏதோமியரின் பாவங்களினாலே அங்கே தண்டனைக்கு ஆண்டவர் உட்படுத்துகிறார். இந்த ஏதோமியர் செய்த பாவம் என்ன என்று சொல்லுகிற பொழுது, முதலாவதாக அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்திற்கு நடந்து கொண்டு போகும்போது அவர்கள் வழி கொடுக்கவில்லை. இப்பொழுது இதை குறித்து நாம் எங்கே வாசிக்கலாம்? எண்ணாகமம் 20ஆம் அதிகாரம் 14 21 வரைக்கும் நம்முடைய கண்களை ஓட விட்டோம் என்று சொன்னால், இங்கே மோசே ஏதோமியர் வசம் சொல்லும்படியாக ஒரு விஷயத்தை அவன் சொல்லி அனுப்புகிறான். நாங்கள் உங்களுடைய நகரமாகிய காதேசிலே இப்பொழுது இருக்கிறோம். உம்முடைய சகோதரனாகிய இஸ்ரவேல் அந்த எகிப்து தேசத்திலே அவன் இருந்ததையும், அங்கே அடிமையாக இருந்ததையும், அங்கே அவன் பல கஷ்டங்களை பட்டதையும்
நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். இப்பொழுதும் ஆண்டவர் காண்பிக்கிற எங்கள் தேசத்திற்கு போவதற்காக நாங்கள் உங்கள் வழியே கடந்து போகிறோம். உங்களுடைய தண்ணீரை நாங்கள் தொடுவதில்லை, உங்களுடைய திராட்சை தோட்டத்தை நாங்கள் கெடுப்பதும் இல்லை. அந்த வழியாக நாங்கள் நடந்து போக மாட்டோம், ராஜ பாதையாகவே நடந்து போகிறோம். ஒருவேளை எங்களுடைய ஆடுகளும் மாடுகளும் அங்கிருக்கிற தண்ணீரை குடித்தது என்று சொன்னால் அதற்கான விலையை நாங்கள் உங்களுக்கு கொடுத்து விடுகிறோம். எங்களுக்கு ராஜ பாதையை மாத்திரம் நீங்கள் கொடுங்கள், நாங்கள் எதையும் சேதப்படுத்தாத படிக்கு நாங்கள் கடந்து செல்லுவோம் என்று ஏதோமின் ராஜாவுக்கு அவர்கள் சொல்லி அனுப்புகிறார்கள். ஆனால் பாருங்கள், அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? நீங்கள் அப்படி கடந்து வருவீர்கள் என்றால் நாங்கள் நிச்சயமாக உங்கள் மேல் நாங்கள் படையெடுப்போம் என்று சொல்லுகிறார்கள். நீ என் தேசத்தின் வழியாய் கடந்து போகக்கூடாது, நீ அப்படி போவையானால் பட்டயத்தோடு உனக்கு எதிராக நான் புறப்பட்டு வருவேன் என்று சொல்லுவதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆகவே அவர்கள் அந்த இடத்தை விட்டு அவர்கள் கடந்து போவதை நாம் பார்க்கிறோம். அப்படியாக தங்களுடைய எல்லையை விட்டு இஸ்ரவேல் ஜனங்களை துரத்தினார்கள். இது ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு பாவமாக இருந்தது. ஏனென்றால் அவன் சொல்லுகிறான், மோசேயுடைய வார்த்தைகளை நாம் பார்க்கும் பொழுது உங்கள் சகோதரனாகிய இஸ்ரவேலன் சொல்லி அனுப்புகிறார்கள் என்று சொல்லியெல்லாம் அவன் தன்னை தாழ்மைப்படுத்தி இஸ்ரவேல் ஜனங்களை அவர்கள் இரண்டாவது மகன் என்று சொல்லி இரண்டாவது சகோதரனுக்குள்ள அந்த பண்போடு கூட மூத்த சகோதரனிடத்தில் அவன் கெஞ்சுவதைப் போல கெஞ்சுவதை பார்க்கிறோம். ஆனால் பாருங்கள், அவர்கள் மனம் இயங்கவில்லை. அவர்கள் நாங்கள் உங்கள் மேல் படையெடுத்து வருவோம் என்று சொல்லுகிறார்கள். அடுத்தபடியாக அந்த ஏதோமியர் செய்த பாவம் என்ன என்று பார்த்தோம் என்றால் கலகம் செய்தார்கள். தாவீதின் காலம் வரைக்கும் இந்த ஏதோமியர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அடிமைகளாக இருந்தார்கள், கீழ்ப்பட்டு இருந்தார்கள். ஆனால் யூதாவின் ராஜாவாகிய இந்த யோசபாத்தின் காலத்துக்கு பிறகு இந்த ஏதோமியர் இஸ்ரவேலுக்கு விரோதமாக கலகம் பண்ணினார்கள். யாரெல்லாம் எருசலேமின் மேல் போர் தொடுக்கிறார்களோ அவர்களோடு கூட சேர்ந்து கொண்டு இவர்களும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அதிகமாக துன்பப்படுத்துவார்கள். அவர்களுக்கு எப்பொழுதும் வேதனையை கொடுத்து கொண்டே இருப்பார்கள். இதை குறித்து நாம் 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்க முடியும். 20 - 22 வரைக்கும் நாம் வாசித்தோம் என்று சொன்னால், யூதாவுடைய கையின் கீழ் இருந்த ஏதோமியர் தங்களுக்காக ஒரு ராஜாவை ஏற்படுத்தி கொண்டார்கள். அதனாலே யோராம் சகல ரதங்களோடு கூட அவர்கள் ஏதோமியரின் ரதங்களையும் தலைவர்களையும் முறியடித்த போது அந்த ஜனங்களெல்லாம் தங்களுடைய கூடாரங்களுக்கு ஓடி போனார்கள். அப்படியே யூதாவின் கையின் கீழ் இருந்த ஏதோமியர் இந்நாள் வரையும் இருக்கிறது போல அவர்கள் கலகம் பண்ணினார்கள். அப்படியே அந்த பட்டணத்தார் லிப்னா பட்டணத்தாரும் கலகம் பண்ணினார்கள். இதிலிருந்து என்ன தெரிகிறது? யார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக போர் செய்கிறார்களோ, கலகம் பண்ணுகிறார்களோ, எப்பொழுது கலகம் உருவாகும், போர் எப்பொழுது உருவாகும்? 2 தேசங்கள் தனித்தனியாக இருக்கும் பொழுது போர் உருவாகும். ஒரு தேசத்தின் கீழே 2 வித ஜனங்கள் இருக்கும்போது மற்ற ஜனங்களை, ஓங்கி இருக்கிற ஜனங்களை வீழ்த்தும்படியாக மற்றவர்கள் கலகம் பண்ணுவார்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வீழ்த்தும்படியாக அவர்களுக்கு எதிராக அவர்கள் கைகளின் கீழ் இருந்த இந்த ஏதோமியர் கலகம் பண்ணுவதை நாம் பார்க்கிறோம். இதுதான் அவர்கள் செய்த பாவமாக இருக்கிறது. அந்த பாவத்தின் காரணமாக அவர்கள் வீழ்ச்சி அடைந்து போகிறார்கள். ஒபதியாவின் புத்தகம் 1 நாம் 14 வரைக்கும் வாசிக்கும் பொழுது அங்கே ஏதோமுக்கு விரோதமான தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்படுகிறது. அப்படி சொல்லுகிற பொழுதும் முதலாவதாக ஆண்டவர் அவர்களுடைய பாவங்களை, அவர்களுடைய அந்த பாவத்தின் முக்கியத்தில் இருக்கிற முக்கியமான காரியத்தை எடுத்து காட்டி இதனால்தான் நீங்கள் தண்டிக்கப்படுகிறீர்கள் என்கிற காரியத்தையும் அவர்களுக்கு முன்னதாகவே அவர் அறிவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு காரியம் என்ன? முதலாவதாக கர்வம். ஆண்டவருக்கு பிடிக்காத விஷயம் என்ன? கர்வம். கர்வம் இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே எதிர்த்து நிற்பார். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த கர்வம் இந்த தேசத்தையே அழித்து போட்டது. நேபுகாத்நேச்சார் எருசலேமை முற்றுகை போட்ட பொழுது ஏதோமியரும் அவனோடு கூட சேர்ந்திருந்தார்கள்.
இதன் நிமித்தம் ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல் இவர்களெல்லாம் அவர்களை கண்டித்தார்கள். எரேமியா 49:7-17 வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் பொழுது இந்த காரியத்தை குறித்து மிகவும் ஆச்சரியப்படுவீர்கள். ஏனென்றால் எரேமியா உரைத்த அந்த தீர்க்க தரிசனம் அப்படியே ஒபதியாவின் 1-14 வசனங்கள் வரைக்கும், அதாவது ஏதோமின் மேல் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் அப்படியே பொருந்தி இருப்பதை நாம் பார்க்க முடியும். எப்பொழுது அந்த தீர்க்க தரிசனம் அவர்களை அழிக்கும் என்று சொல்லுகிறார்களோ அப்படி எரேமியாவிலே சொல்லப்பட்டது போல இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கும். நாம் சில வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது நீங்கள் எரேமியாவிலே நீங்கள் வாசித்ததை ஞாபகப்படுத்தி கொள்ளுங்கள். எப்படி அருமையாக அது நன்றாக விரித்து எழுதப்பட்டிருக்கும். இது அப்படியே கண்டென்சிவாய் அதை அப்படியே குறுக்கி எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒபதியாவின் தரிசனம் கர்த்தராகிய ஆண்டவர் ஏதோமை குறித்து சொல்லுகிறது என்னவென்றால், எழும்புங்கள், அதற்கு விரோதமாக யுத்தம் பண்ண எழும்புவோம் வாருங்கள் என்று அறிவிக்க ஸ்தானாதிபதி ஜாதிகளிடத்தில் அனுப்பப்படும் செய்தியை கர்த்தர் சொல்ல கேட்டோம். என்னவெல்லாம் சொல்லுகிறார் தொடர்ந்து பார்க்கும் பொழுது, நீ மெத்தவும் அசட்டை பண்ணப்பட்டிருக்கிறாய், நான் உன்னை ஜாதிகளில் சிறுக பண்ணுவேன், கண்மலை வெடிப்புகளாகி உன் உயர்ந்த ஸ்தானத்திலே குடியிருந்து என்னை தரையிலே விழத் தள்ளுகிறவன் யார் என்று உன் இருதயத்தில் சொல்லுகிறவனே, உன் இருதயத்தின் அகந்தை உன்னை மோசம் போக்குகிறது. நீ கழுகை போல உயரப் போனாலும் நட்சத்திரங்களுக்குள்ளே உன் கூட்டை நீ கட்டினாலும் அவ்விடத்திலிருந்து உன்னை விழத் தள்ளுவேன். எப்படி பாருங்கள், ஏதோ ஒரு மலை சார்ந்த இடம். அவர்கள் தங்களுடைய நகரத்தை மலையின் மேல்தான் கட்டி வைத்திருப்பார். கழுகை போல 2000 அடி மேலே கட்டப்பட்ட அந்த நகரம். நீ கழுகை போல உயரத்தில் இருந்தாலும் அவ்விடத்திலிருந்து உன்னை நான் தள்ளுவேன். நீ எவ்வளவாய் சங்கரிக்கப்பட்டு போனாய். திருடராகிலும் ராத்திரியிலே கொள்ளையடிக்கிறவர்களாயிலும் உன்னிடத்தில் வந்தால் தங்களுக்கு போதுமான மட்டும் திருடுவார்கள் அல்லவா? எப்படி பாருங்கள், திருடர்கள் வருகிற பொழுது போதுமான மட்டும் திருடுவார்கள். அப்படி என்றால் அந்த தேசம் எவ்வளவு செழிப்பான தேசம். கொள்ளையடிக்க வந்து கொண்டே இருக்குமா. திராட்சை பழங்கள் அறுக்கிறவர்கள் உன்னிடத்தில் வந்தால் சில பழங்களை விட்டு விடுவார்கள் அல்லவா? அப்படிப்பட்ட ஒரு செழிப்பான தேசம். அங்கே இருக்கிற விவசாயம் அவ்வளவு செழிப்புள்ளது. பழங்களை அறுக்க அவர்களால் சுமக்க முடியாதபடி இருக்கும். ஆகவே சிலவற்றை அவர்கள் விட்டுவிட்டுத்தான் போக வேண்டும். இப்படிப்பட்ட செழிப்புடையவைகள். ஏசாவினுடைய காரியங்கள் எவ்வளவாய் தேடி பார்க்கப்பட்டது. அவனுடைய அந்தரங்க பொக்கிஷங்கள் எவ்வளவாய் ஆராய்ந்து கொள்ளப்பட்டது. உன்னோடு உடன்படிக்கை பண்ணினவர்கள் எல்லாரும் உன்னை துரத்தி விட்டார்கள். உன்னோடு அப்பம் சாப்பிட்டவர்கள் உனக்கு கண்ணி வைத்தார்கள். அந்நாளில் அல்லவோ நான் ஏதோமில் உள்ள ஞானிகளையும் ஏசாவின் பர்வதத்தில் உள்ள புத்திமான்களையும் அழிப்பேன். இந்த வார்த்தை, ஏதோமில் எவ்வளவு ஞானிகளும் புத்திமான்களும் இருந்தார்கள். சொல்லும் என்றால் இப்படி ஒரு தேசம் அடிச்சுக்கிட ஆளே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஞானத்தினால் நிறைந்தபடியினாலே அவர்கள் அந்த மலையிலே தங்களுக்கென்று வீட்டை கட்டி கொண்டார்கள். அழகிய வேலைப்பாடோடு கூட அப்படிப்பட்ட புத்திமான்கள் இருந்தார்கள். உன்னுடைய பராக்கிரமசாலிகள் எல்லாம் கொலையினாலே சங்கரிக்கப்படுவார்கள். நீ உன் சகோதரனாகிய யாக்கோபுக்கு செய்த கொடுமையின் நிமித்தம் வெட்கம் உன்னை மூடும். நீ முற்றிலும் சங்கரிக்கப்பட்டு போவாய். நீ எதிர்த்து நின்ற நாளிலும் அந்நியர் அவன் சேனையை சிறைப்படுத்தி போன நாளிலும் மறு தேசத்தார் அவன் வாசலில் பிரவேசித்து எருசலேமின் சீட்டு போட்ட காலத்திலும் நீயும் அவர்களில் ஒருவனைப் போல இருந்தாய். ஆகவே உன்னுடைய ஞானிகள், உன்னுடைய செழுமை எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகும். அங்கே இருக்கிற ஞானிகள் கொலை செய்யப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னுடைய கர்வத்தை நான் அடிப்பேன், உன் கர்வத்தினாலே நீ விழுந்து போனாய் என்று ஆண்டவர் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். அடுத்தபடியாக பாருங்கள், அங்கே காணப்பட்ட அந்த வீழ்ச்சிக்கான காரணம் என்ன? இந்த ஏதோமில் காணப்பட்ட வன்மம். முதலாவது கர்வம், இரண்டாவது வன்மம் நிறைந்தவர்களாக இருந்தார்கள். இந்த யாக்கோபின் வழித்தோன்றல்களிலே நீ வன்மம் காட்டாமல் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் கடுமையாய் அவனை சாடுகிறார்.
பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் நெருக்கப்பட்ட காலங்களிலே நீங்கள் அவர்களை பார்த்து பரியாசம் பண்ணினீர்கள், எள்ளி நகைக்கப்பட்டார்கள், யாக்கோபுக்கு விரோதமாய் கலகம் பண்ணினீர்கள், அழிவிலே சந்தோஷப்பட்டீர்கள், அவர்களை சூறையாடினீர்கள், அவர்கள் தப்பி போனவர்களை கொலை செய்தீர்கள் என்றெல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறார். அதைத்தான் சங்கீதக்காரன் இப்படியா எழுதி வைத்திருக்கிறார். சங்கீதம் 137:7, கர்த்தாவே, எருசலேமின் நாளில் ஏதோமின் புத்திரரை நினையும், அவர்களை அதை இடித்து போடுங்கள், அஸ்திபாரம் மட்டும் இடித்து போடுங்கள் என்று சொன்னார்களே. இன்னும் எரேமியா புலம்பல் இப்படி புலம்பல் பாடியிருக்கிறார். புலம்பல் 4:22, சீயோன் குமாரத்தியே, உன் அக்கிரமத்திற்கு வரும் தண்டனை தீர்ந்தது, அவர் இனி உன்னை அப்புறம் சிறைப்பட்டு போக விடமாட்டார். ஏதோம் குமாரத்தியே, உன் அக்கிரமத்தை அவர் விசாரிப்பார், உன் பாவங்களை வெளிப்படுத்துவார். சீயோன் குமாரத்தை நீ பாவம் செய்தாலும் இனி அது மன்னிக்கப்பட்டு விடும். ஆனால் ஏதோமை நான் மன்னிப்பதில்லை. ஏதோமே, நான் அந்த நாளிலே நான் உன்னுடைய அக்கிரமத்தை விசாரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒபதியா 1:12 சொல்லுகிறது, உன் சகோதரன் அந்நியர் வசமான அந்த நாளை நீ பிரியத்தோடு பாராமலும், அவர்களுடைய அழிவின் நாளிலே அவர்கள் நிமித்தம் சந்தோஷம் அடையாமலும், அவர்கள் நெருக்கப்படுகிற நாளிலே பெருமையாய் பேசாமலும் இருக்க வேண்டியதாய் இருந்தது. இது நமக்கு எவ்வளவு நல்ல பாடம். இந்த காலகட்டங்களிலே பாருங்கள், நம்மோடு சொந்த சகோதரனை போல் இருக்கிறவர்கள், நமக்கு என்னெல்லாம் உரிமை இருக்கிறதோ அதையெல்லாம் அவர்களுக்கும் இருக்கும். ஆனால் அவர்கள் நம்மை காட்டிலும் சற்று தாழ்வடைந்திருப்பார்கள். அவர்கள் தாழ்வின் காலத்தில் இன்றைக்கு ஜனங்கள் அவர்களை பார்த்து நகைப்பதும் பரியாசம் பண்ணுவதும் பின்னாலே தலை துலுக்குவதையும் நாம் பார்க்கிறோம் அல்லவா? ஒரே உரிமைப்பட்டவர்கள் தான், ஒரே காரியத்தை அனுபவிக்கிற வேண்டியவர்கள் தான், அவர்களும் ஆண்டவருடைய பிள்ளைகள் தான். ஆனால் இந்த ஏதோமியரை போல நகைப்பதும் கண் சிமிட்டலும் தலை துலுக்குதலுமாக இந்த காலகட்டத்தில் ஜனங்கள் காணப்படுகிறார்கள் அல்லவா? இப்படித்தான் அந்த ஏதோமியர் காணப்பட்டார்களாம். பாருங்கள், அவளுடைய ஆபத்து காலத்திலே அவர்கள் வாசலுக்குள் நீ பிரவேசியாமலும், அவர்கள் அனுபவிக்கிற தீங்கை நீ பிரியத்தோடு பாராமலும், அவர்களுடைய ஆபத்திலே அவர்களுடைய ஆஸ்திகளின் மேல் கை போடாமலும், அவர்கள் தப்பி போனவர்களை சங்கரிக்கும்படியாக நீ வழி சந்தியிலே நிற்காமலும், மீதியானவர்களை காட்டி கொடுக்காமலும் இருக்க வேண்டியதாய் இருந்தது. நீ இப்படித்தான் நீ அமைதலாய் இருக்க வேண்டும். ஆனால் நீயோ இவைகளை எல்லாவற்றையும் மறந்து இவை எல்லாவற்றையும் நீ செய்தாய். ஆகவே உன்னை நான் கட்டாயம் நியாயம் தீர்ப்பேன், நீ தண்டிக்கப்படுவாய் என்று கர்த்தர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். இந்த 1-14 வசனங்கள் வல்ல அந்த முதல் பகுதி ஏதோமியருடைய சங்காரத்தை ஆண்டவர் முன் அறிவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் செய்த பாவத்தின் நிமித்தமாக அவர்கள் எப்படி வழி கொடாமல் போனார்கள், அவருடைய கர்வம் இருந்தது, வன்மத்தோடு அவர்கள் நடந்து கொண்டார்கள். ஆகவே ஆண்டவர் அவர்களை முற்றிலும் சங்கரிக்கும்படியாக அவர் எழும்பினார். அவர் தீர்க்க தரிசனத்தை ஒபதியா மூலமாக அவர் செய்தார். இப்படியாக நாம் பார்க்கும் பொழுது 2வது பகுதி, ஒபதியா புத்தகத்தின் 2வது பகுதி 15 வசனத்திலிருந்து 21 வசனங்கள் வரைக்கும் மற்ற தேசங்களை குறித்து ஆண்டவர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அங்கேயும் பாருங்கள், இந்த மற்ற தேசத்தார் எல்லாரும் தண்டிக்கப்படுவார்கள். இது என்ன, 1க்கும் 2க்கும் 2 பகுதிகளுக்கும் ஒரு வித்தியாசமான காரியம் என்று சொல்லி நாம் நினைக்கலாம். இந்த தேசங்கள் செய்த பாவங்கள் தான் என்ன அப்படி என்று நாம் பார்க்கும் பொழுது ஒபதியா 1:15 எல்லா ஜாதிகளுக்கும் விரோதமான நாளாகிய கர்த்தருடைய நாள் சமீபமாய் வந்திருக்கிறது. இந்த ஒபதியா 1:15 தான் 2 பகுதிக்கும் நடுவிலே காணப்படுகிற மிக முக்கியமான வசனம். கர்த்தருடைய நாள் வருகிறது. ஆகவே மற்ற தேசத்தாரே நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நீங்களும் இப்படி அழிந்து போவீர்கள். நீங்கள் ஏதோமியர் செய்த பாவத்தை நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் உங்கள் மேலும் நான் கரிசனை காட்டாமல் உங்களையும் நான் அழித்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏனென்றால் கர்த்தருடைய நாள் சமீபமாக இருக்கிறது என்பது எல்லா தேசங்களுக்கும் சொல்லப்பட வேண்டும். எபிரேய பதத்திலே ஏதோம் என்கிற சொல்லும் ஆதாம் என்கிற சொல்லும்
3 எழுத்துக்களினாலே உருவாக்கப்பட்டுள்ளது. ஆகவே இந்த ஆதாமின் சந்ததியார் அவர்கள் உலகம் அனைத்தும் பரவி இருக்கிறார்கள். ஆகவே இந்த ஏதோமியின் சந்ததி என்ன பாடுகள் படப்போகிறார்களோ அவைகளை உங்களுக்கும் சம்பவிக்கும் என்பதை கர்த்தர் திட்டவட்டமாக சொல்லுகிறார். இந்த ஏதோமியரின் நடவடிக்கை உங்களுக்கும் பொருந்தும். நீங்கள் அதை பார்த்து திருந்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் கர்த்தருடைய நாள் வருகிறது என்று சொல்லுகிறார். ஆகவே தான் யோவேல் 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே சீயோன் பர்வதத்திலே தப்பி இருக்கிற எல்லார் மேலும் ரட்சிப்பு வருகிறது. யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக ஒரு தப்பிக்கொள்ளுகிற போக்கு உங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் ஏதோமியரை போல அழிந்து போகாதீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமோஸின் மூலமாக இன்னொரு தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறார். ஆமோஸ் 9:12 நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறது தான். அந்நாளிலே நான் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பிப்பேன் என்று சொல்லுகிறார். அதிலே பழுதாய் போனது எல்லாவற்றையும் நான் சீர்படுத்தி அதன் திறப்புகளை அடைத்து பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை நான் ஸ்தாபிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உபதியா 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, ஏசாவின் பர்வதத்தை நியாயம் தீர்ப்பதற்காக இரட்சகர்கள் சீயோன் பர்வதத்தில் வந்து ஏறுவார்கள். அப்பொழுது ராஜ்யம் கர்த்தருடையதாய் இருக்கும். ஆம், ஆண்டவருடைய நோக்கம் என்ன? கர்த்தருடைய நாள் வருகிறது. கர்த்தருடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் உங்களை சீர்திருத்திக் கொள்ளுங்கள். எல்லாருக்கும் ஒரு மாதிரியே சம்பவிக்கும். ஏதோமியர் ஏன் அவர்கள் சங்கரிக்கப்படுகிறார்கள்? அவர்கள் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியை, அந்த மக்களை துன்பப்படுத்தினது நிமித்தமாக அவர்களுக்கு இவையெல்லாம் வந்து சம்பவிக்கும் என்று சொல்லுகிறார். உலக மக்களே, நீங்களும் அப்படித்தான். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் நீங்கள் எழும்புவீர்கள் என்றால் நீங்களும் சங்கரிக்கப்படுவீர்கள். கர்த்தருடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்பு சீக்கிரத்திலே வருகிறது. கர்த்தருடைய நாள் சீக்கிரமாய் வருகிறது. தம்முடைய பிள்ளைகளை அவர் ஆதரிக்கிறார். தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறார். வேளை ஏதோமியரும் ஈசாக்கின் சந்ததியாக இருக்கிறார்கள் தான். ஆனாலும் ஆண்டவராலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை அவர்கள் மேல் கண் சிமிட்டாமலும் தலை துலுக்காமலும் அவர்கள் மேல் வன்மம் காட்டாமலும் கர்வம் கொள்ளாமலும் இருக்கும்படியாக செய்கிற ஆண்டவர் இன்றைக்கு உலகம் அனைத்தும் இந்த உபதியாவின் மூலமாய் சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை என்ன? உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லுகிற தேவன் அவருடைய பிள்ளைகளை தொடுகிறவர்கள் அவருடைய கண்மணியை தொடுகிறார்கள். ஆகவே நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள். நீங்கள் யாராவும் இருக்கலாம். நீங்கள் கர்த்தருக்கு பிரியமான செயல்களை செய்து கொண்டு இருக்கலாம். கர்த்தரிடத்தில் விசுவாசம் வைக்கலாம். ஆனால் அவருடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் எதிராய் செயல்படுவீர்கள் என்று சொன்னார் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு உங்களுக்கும் நேராக கடந்து வரும் என்பதை இந்த உபதியாவின் புத்தகத்தின் மூலமாய் கர்த்தர் நமக்கு தெரிவிக்கிறார். பிரியமானவர்களே, அந்த நாளை, அவர்கள் தள்ளப்பட்ட நாளை, அவர்கள் ஒடுக்கப்படுகிற நாளை, அவர்களுடைய சிறையிருப்பின் நாளை நீங்கள் சந்தோஷத்தோடு பார்க்காதீர்கள். நீங்கள் சந்தோஷத்தோடு பார்க்காதீர்கள். அவர்களுக்கு இடுக்கண் செய்யாதீர்கள். அவர்களை போக விடாமல் நீங்கள் பிடித்து வைக்காதீர்கள். என்ன அருமையாக ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை காக்கிறார் பாருங்கள். இன்றைக்கும் உலகத்தில் எத்தனையோ விதமான காரியங்கள் விதமாகத்தான் நடந்து வருகிறது. இவ்விதமாகத்தான் நடந்து வருகிறது. போர்க்காலங்களிலே பாருங்கள், அகதிகள் படுகிற பாடுகள். ஒரு முகாமை விட்டு இன்னொரு முகாமுக்கு அவர்கள் போக வேண்டும். ஆனாலும் கூட ஆண்டவர் சொல்லுகிறார், அவை எல்லாவற்றையும் ஆண்டவர் நினைவிலே வைத்திருக்கிறார். அவருடைய சிறையிருப்பை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அவர்களுக்கு உதவி செய்கிறீர்களா? உதவி செய்யாவிட்டாலும் பரவாயில்ல, உபத்திரவம் செய்யக்கூடாது. அவர்களை போக விடுங்கள், அவர்களை போக விடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, கடைசியாக நம்ம பார்க்கும் பொழுது மல்கியாவிலே 1ஆம் அதிகாரம் மல்கியா 1:3-4 வசனங்களிலே இப்படியாய் சொல்லுகிறார். ஆண்டவர் ஏசாவை வெறுத்தார் என்று சொல்லி. ஏசா என்று சொன்னால் இந்த உலக பிரகாரமான மனிதர்கள் யாவரையும் ஆண்டவர் வெறுத்தார். ஆண்டவர் வெறுத்தார். இந்த ஏதோமியருடைய முடிவு எப்படியா இருந்தது இந்த நாட்களில்? யூதாஸ் மக்கபேயு இவர்களோடு யுத்தம் செய்து ஜெயித்தான்.
ஏனென்றால் இந்த ஏதோமியர் சிறிது காலம் இஸ்ரவேலோடு கலந்து அவர்களுடைய மார்க்கத்தை அவர்கள் தழுவிக்கொண்டார்கள். அப்படி இருந்தும் பாருங்கள், அந்த ஏதோமியரின் மேல் கர்த்தருடைய கோபம் வந்தது. கடைசி நாட்களிலே நாம் கிபி 1ஆம் நூற்றாண்டிலே யூதா ஏரோதுவின் கையிலே கொடுக்கப்படுகிறது. இந்த ஏரோது யார்? ஏதோமியரின் வம்சத்தில் வந்தவன். இந்த ஏதோமியருக்கும் இந்த இஸ்ரவேலுக்கும் பகை தொடர்ந்து கொண்டே இருந்தபடியினாலே இயேசு குழந்தை பருவமாய் இருந்த பொழுது 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொல்லும்படியாக ஏதோமிய வம்சத்தை சேர்ந்த அந்த ஏரோது ஒரு சட்டத்தை பிறப்பித்தான். இது ஒரு வன்முறை அல்லவா? அதே போல இந்த ஏரோதினுடைய மகன்தான் யோவான் ஸ்நானகனை கொன்று போட்டதை நாம் பார்க்கிறோம். அவனுடைய மகனாகிய அகரிப்பா கிபி 100வது வருஷங்களிலே வாரிசின்றி அவன் இறந்து போனான் என்பதை நாம் சரித்திரத்தின் வாயிலாக தெரிந்து கொள்ள முடியும். இப்படியே படிப்படியாக ஏதோமியர் அழிந்து போனார்கள். இன்று அவ்வம்சத்தை சேர்ந்த எவரும் இல்லை. ஒபதியாவினால் சொல்லப்பட்ட இறை வாக்கு அட்சர சுத்தமாக அது முற்றிலும் நிறைவேறிற்று. ஒரு வார்த்தையும் தவறாமல் அது நிறைவேறி போயிற்று. ஆண்டவருடைய மக்களுக்கு செய்த உபத்திரவத்து நிமித்தமாக இன்றைக்கு ஏதோ இருந்த இடமில்லாமல் போயிற்று. இதுதான் நாம் படிப்பிக்க வேண்டிய பாடம், நாம் படித்து கொள்ள வேண்டிய பாடம். ஒபதியாவின் புத்தகத்திலிருந்து ஆண்டவருக்கு தேவையான மக்களை, ஆண்டவருடைய மக்களை, ஆண்டவருக்கு விருப்பமானவர்களை, அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களை, அவருடைய தெரிந்தெடுத்தலின்படி இருக்கிற ஜனங்களை, அவருடைய விருப்பத்தின்படி வாழுகிறவர்களை தொடுவதற்கு அவர்களை பார்த்து நகைக்க கூடாது என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். நாம் எப்படி இருக்கிறோம் இன்றைக்கு? அப்படிப்பட்ட சகோதரனை நாம் அசட்டையாக எண்ணுகிறோமா? அவர்கள் மேல் காய்மராக பார்வை பார்க்கிறோமா? இன்றைக்கு இரட்சணிய நாள், ஆனாலும் கர்த்தர் நம்மை ரட்சிக்கும்படியாக காத்திருக்கிறார். இன்றைக்கே நாம் அப்படிப்பட்ட காரியத்தை செய்யாமல் நாம் ஒப்புரவாகுவோம். அவர்களோடு அவர்களை மேன்மையாக கருதுவோம். கர்த்தர் நம்மை சங்கரிக்காதபடிக்கு காத்துக்கொள்ள அவர் வல்லமை உடையவராயிருக்கிறார். அப்படியே தலை தாழ்த்தி ஜெபிப்போமா? அன்பு தகப்பனே, கேட்ட சத்தியத்தின்படி நாங்களும் ஏதோமியரை போல் அல்ல அப்பா, உம்முடைய மக்களை நாங்கள் பாதுகாக்கிறவர்களாய் மாற்றுங்க. ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை யோசிக்க உதவி செய்யுங்க. அப்படி செய்ய எங்களை பயன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.